வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த 2026 எல்லாருமே நல்லா இருக்கணும்ட்டு நான் இறைவன்கிட்ட பே பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் கொஞ்ச நாளாக நம்மளால கண்டினியூவாக வீடியோ போட முடியல, ஒரு பர்சனல் ஒர்க்ன்றதுனால. இந்த 2026 இந்த ஸ்டார்டிங் ஜனவரிலேருந்து இனிமேல் கண்டினியூவாக நீங்கள் விருப்பப்பட்டு தேடுற மாதிரி, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி, இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, பிளாட்டாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இனிமேல் உங்களுக்காக நாங்கள் தேடி வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெமிலியரான ஈஸ்ட் தாம்பரம் லொகேஷன் தான் வந்திருக்கோம். அதுவும் இந்த 2026 ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ அகரம் தென் பேலன்ஸ் பக்கத்திலேயே தான் இந்த வில்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா டோட்டலா 3 வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு பேக் சைட்ல இருக்குல்ல இந்த வில்லா தான் இன்னைக்கு நம்ம மாடல் ஹவுஸா பார்க்க போறோம். ஸோ இப்போ சேல்ஸுக்கு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வில்லா வந்து 3 BHK அண்ட் 4 BHK உங்களுக்கு சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. ஸோ 3 BHK வில்லாவோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 990 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1740 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க 4 BHK வில்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஏரியா வந்து 1388 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் பார்த்தீங்கன்னா 2211 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு 4 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பிளாட்டும் இதில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஷெட்டு போட்டிருக்கல அந்த பிளாட் இவங்க சேல்ஸ்க்கு வச்சிருக்காங்க. அந்த பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட்டு. பிளாட்டோட காஸ்ட் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னைக்கு இந்த சூப்பரான வில்லாவை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், நம்மளோட சேனலில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு டைரக்ட் கான்டாக்ட் தான் எடுத்து வந்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்கும் ஒரு ரூபாய் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்காகயாவது மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வில்லாவோட லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, அகரம் 10ல எக்ஸாக்டா. ஸோ இந்த லொக்கேஷன் நம்ம எந்த வழியாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாம்பரம்லேருந்து கேம்ப் ரோடு வந்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டியில் லாஸ்ட் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அகரம் 10. ஸோ அந்த ரோடோட எக்ஸ்டெண்ட், ஈஸ்டர்ன் பைபாஸோட ரோடோட எக்ஸ்டெண்ட் வந்து உங்களுக்கு இப்போ ஒர்க்கு போயிட்டு இருக்கு. இது வந்து உங்களுக்கு OMR கனெக்டிவிட்டி எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த ரோடோட எக்ஸ்டெண்ட் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இது வந்து உங்களுக்கு அகரம் தென் பேலஸ் பக்கத்திலே தாங்க இந்த வில்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கு இன்னொரு வழியாகவும் வரலாம். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாம்பரம் டு வேளச்சேரி போகிற ரோட்ல கேம்ப் ரோட்லேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவிலஞ்சேரி. ஸோ அதே ரூட் தான் உங்களுக்கு வந்து OMR தாழம்பூர் கனெக்டிவிட்டிக்கு பொன்மார் வழியாக எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடும் அதில் தான் கனெக்டிவிட்டிக்கு போயிட்டு இருக்கு. கோவிலஞ்சேரியிலேருந்து நம்ம கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு அகரம் பேலஸ் வரும். அந்த மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 200 மீட்டர்ஸ்ல தான் இந்த வில்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம எடுத்துட்டு வர ஒரு வீடும் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொகேஷன்ல தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வில்லா பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுங்க தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த சைட்லையும் பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் இந்த சைடில் ஃபுல்லாக வில்லா ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்டே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வில்லாக்கு அப்படியே ஆப்போசிட்லேயும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நியர்பைல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பார்த்தோன்னா நம்ம சைட்லேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அன்னையரியல் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குது, அதே மாதிரி ஃபிஜி ஸ்கூல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. ஸோ காலேஜ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி, GKM காலேஜ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலும் இருக்குது, தாகூர் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மாடல் ஹவுஸ் வந்து இதுதாங்க. உங்களுக்கு மாடல் ஹவுஸ் வந்து அவங்க தீம் செலக்ட் பண்ணியிருக்க கலர்ஸ் வந்து டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. அதே மாதிரி எலிவேஷன் டிசைனும் உங்களுக்கு சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கார்னர் பிளாட். ஆல்ரெடி வந்து கஸ்டமர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு புக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம மாடலாக தான் பார்க்குறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கேட், கார் பார்க்கிங் உண்டான கேட் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. உள்ளே வந்தோடனே நமக்கு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் மட்டும் இல்லை, அதில் பைக்கும் நம்ம நல்லா ஸ்பேஷியஸாக நிப்பாட்டிக்கலாம். கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டிக் டேங்கு, 3 phase EB லைன், அதே மாதிரி இது கார்னர் பார்ட்ன்றதுனால செகண்ட் கேட் இந்த ஏரியாவில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே நம்ம கார் பைக் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு இல்லை வெளியில் போயிட்டு வந்து நம்ம கால் வாஷ் பண்ணோம்னா அதுக்கு உண்டான டேப்பும் இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் CMDA நார்ம்ஸ் பிரகாரமாக இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பக்கமும் ஒரு 2 feet செட் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த செட் பேக் இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் ஆகும், நம்மளுக்கு ஏர் சர்க்குலேஷனும் சரி இல்லை வென்டிலேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷனும் இந்த வீட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஸோ உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா தீக்கு டோராக தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கிரில் கேட் வச்சு இந்த இடத்துல கிளாஸ் ப்ரொவிஷன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டோருக்கும் வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ளே வந்தோடனே ஸ்பேசியஸான ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு வென்டிலேஷன் நான் ஸ்டார்டிங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, 2 பக்கம் உங்களுக்கு UPVC விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிவி செட்டப்காக இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா
நம்ம கார்னர் சோஃபா வந்து இந்த ஏரியாவில் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம அப்படியே கிச்சனுக்கு போகலாம் வாங்க. ஸோ இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ஃபேசிங். இப்போ நம்ம சேல்ஸ்க்கு இருக்க 2 வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்ல தான் அமைஞ்சிருக்கு. இதில் நம்ம கிச்சன் போகலாம் வாங்க. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டு தாய்மார்கள் ஆசைப்படுற மாதிரி கிச்சன் வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்கு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் லேப்ட் ரெண்டுமே வந்து நல்லா ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க. இது இன்டீரியர் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பக்கம் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் உண்டான ஃபேன் ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்ல உங்களுக்கு வந்து கிச்சன் மேலே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எஸ்கோ மெட்டீரியல் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஒரு பின்வாசலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு டோர் பிளஸ் சேஃப்டி கிரில் கேட்டோட அமைஞ்சிருக்கு. பேக் சைட்லேயே உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸான இடமும் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டில் யாராவது நம்ம வெளியில் வந்து ஏதாவது துணி துவைக்கணும்னா கூட இந்த ஏரியாவில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யாராவது யூஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாமே வாஷிங் மிஷின்லேயே காலங்கள் போய்விட்டது. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு காமன் பாத் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு ஃபுல்லாகவே டேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் யூபிவிசி இதில் வந்து உட்டனில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபேன் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க கிளாசெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிகார் கேசட். டேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்கோ டேப் தான் நம்ம போட்டு கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இதெல்லாமே பேரிகார் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா 2 பக்கம் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கு உண்டான ப்ரொவிஷனும் அதுக்குண்டான எக்ஸாஸ்டும் கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் செல்ஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இன்டீரியர் ஒர்க் கவர் பண்ணும்போது சூப்பராகவே இருக்கும். இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான இடம் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது பொருள் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் வச்சுக்கலாம். இன்வெர்டருக்கு உண்டான கனெக்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம இன்டீரியரில் கவர் பண்ணிட்டோம்னா ஒரு என்ன சொல்றது எம்டியா இருக்கிற மாதிரியே தெரியாது, க்ளோஸ்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறும்போது கையில் ஸ்டெப்ஸு பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸோட இது எல்லாமே மார்பிள் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் திருப்பி நான் ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னா, நமக்கு ஒரு வீட்டுக்கு வந்து வெளிச்சம் இருக்கணும், 2வது வந்து காற்று வசதி இருக்கணும். அதுக்குண்டான ப்ரொவிஷன் கரெக்டாக இவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்கும், இது அந்த டோர் வந்து உங்களுக்கு வந்து காற்றுக்காகியும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ மேலே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஏரியா. ஸோ லிவிங் ஏரியாவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க இந்த ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு யூபிவிசி சேஃப்டி கில் இந்த ஏரியாவில் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சிஸ்டமும் இந்த ஏரியாவில் வச்சுக்கலாம், இல்லை சோஃபா உட்காந்து ஈவினிங் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் உள்ள போகலாம் வாங்க. ஸோ செகண்ட் பெட்ரூம் ஒரு காம்பாக்டான பெட்ரூம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூபிவிசி சேஃப்டி கில்லோட நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஃப்ட் செல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் சேம் அதே கேரிவேர் அண்ட் எஸ்கோ மெட்டீரியல். ரூஃப் வரைக்குமே உங்களுக்கு டேட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூபிவிசி டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம தேர்ட் பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ தேர்ட் பெட்ரூம், இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கம் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஸோ பெயிண்டிங் பட்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் செல்ஃப், ஒரு பெட்ரூம்லேயே இவங்க லேஃப்ட் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இன்டீரியரில் கவர் பண்ணும்போது ஒரு பெட்ரூம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே தெரியும். இதுலேருந்து நம்ம 4th பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பக்கம் இந்த கார்னர்லயும் உங்களுக்கு வந்து யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட அதே மாதிரி செல்ஃப் வந்து 2 பக்கம் வந்து செல்ஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டீரியர்ல கவர் பண்ணும்போது இந்த பெட்ரூம் இன்னும் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு லுக்காவே இருக்கும். ஸோ இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் இந்த ஏரியாவில் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து இந்த ஏரியாவில் ஸ்பெஷலாக நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அந்த 2 பாத்ரூமோட இந்த பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கு. அதே மாதிரி எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷன், டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் பேரிவேர், அந்த பைப் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எஸ்கோ பைப் லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம பால்கனி போகலாம் வாங்க. ஸோ பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்கு உண்டான டோர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பால்கனியை நல்லா ஸ்பேசியஸான பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ் ஹேண்டிலும் கிளாஸ் செட் வந்து ஒரு டிசைனுக்காக ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமிங்ல இந்த ஏரியாவில் நம்ம டைம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுல இருந்து நம்ம மேலே போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்டி அப்ரூவ்ல தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லோனுக்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷனும் இந்த இடத்துல அதே மாதிரி யூபிவிசி விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஏரியா ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு டாப்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல
வாஷிங் மிஷின் நம்ம டாப் லோடாக இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் லோடாக இருந்தாலும் சரி ஸ்பேஸ் கரெக்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. மேலே சேஃப்டி கில் கேட், க்ளோஸ்டு சேஃப்டி கில் கேட் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரளா டைப் வந்து ரூஃப் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேங்க் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து ஆர்சிசியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. கீழே போர் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து செப்பரேட்டாக டேங்க் இண்டிவிஜுவல் டேங்க்கில் உங்களுக்கு ப்ரொவிஷன் வந்துடும். டேங்க் கிளீனிங் பர்பஸ்க்கு எல்லாமே ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷனாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த லைனில் ஃபுல்லாகவே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தாலே தெரியும். இந்த பில்டிங்க்கு அப்படியே அந்த பக்கம் தான் மெயின் ரோடு. இங்கே வாங்கலாம் கொஞ்சம். ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் தான் இந்த மெயின் ரோடு. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 150 மீட்டர்ஸ், இங்கேருந்து கரெக்டாக 200 மீட்டர்ஸில் தான் அந்த அகரம் பேலஸ்ன்றது உங்களுக்கு அமைஞ்சு. ஸோ இப்போ சேல்ஸ்க்கு இருக்க வில்லாவோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,20,00,000 3 BHKவும் 1,48,00,000 4 BHKவும் இவங்க ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட பிளாட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த பிளாட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வில்லா பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஈஸ்ட் தாம்பரம் அகரம் 10 லொக்கேஷனில் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ரெடி டு மூல வில்லா தேடி இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.